மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளுக்கு பிறகும் அண்ணன் ஜான் பாண்டியன் அண்ணன் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு 12,000 கிராமங்களில் இரட்டை டம்ளர் முறை இருக்கின்றது என்று நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொல்லுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கும் கூட இன்னும் சில கிராமங்களில் கோயிலுக்குள் செல்ல முடியவில்லை. அவன் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினோ முஸ்லிம் இல்லைங்க, இந்துக்கள் கோயிலுக்குள் செல்ல முடியவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அந்த சகோதரர்கள் சில இடங்களில் தெருக்களில் செருப்பு போட்டுக் கொண்டு நடக்க முடியவில்லை. அதே நேரத்தில் வறுமையிலும் அறியாமையிலும் சமூக மற்றும் பொருளாதார சமத்துவத்தின் அநீதிகளினால் கொடுமைகளால் இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஒத்த அடிமை முறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது இப்படி தலித் மக்களுக்கு இருந்தாலும் கூட முஸ்லிம் சகோதரர்களுக்கோ விடுதலை பெற்ற பிறகுதான் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஒரு பாபர் மசூதி பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நினைவு நாளான டிசம்பர் 6ஆம் தேதி அன்று பெரும்பான்மை மக்களுக்கு அடங்கித்தான் இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் இந்த நாட்டின் சம வாய்ப்பு சம உரிமை உள்ள ஒரு குடிமகன்களாக இருக்கக்கூடாது என்பதை அவர்களுக்கு மனதில் அச்சுறுத்தல் கொடுப்பதற்காக ஒரு ஆதிக்க சமுதாயம், ஒரு பெரும்பான்மை சமுதாயம், ஒரு ரிலிஜியஸ் பாசிசம் என்று யாரோ ஒருவர் சொன்னார். அண்ணன் மியான்கான் அவர்கள் சொன்னது போல ரிலிஜியஸ் பாசிசம் உருவாகி கொண்டிருந்தது இந்த நாட்டில். அதோட இப்ப 53 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு பிறகுதான் கிறிஸ்துவ சகோதரர்களின் கோயில்கள் இடிக்கப்படுகின்றன. ஏன் குஜராத்தில் கூட கிறிஸ்துவ கோயில் இடிக்கப்பட்டது? ஏன் மத்திய பிரதேசத்தில் கிறிஸ்துவ கன்னி பெண்கள், அதாவது நன்ஸ் என்று சொல்லக்கூடிய கன்னியாஸ்திரிகள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டனர். இன்னும் ஏன் ஒரிசாவில் மக்களுக்கு நன்மை செய்ய வந்த வெளிநாட்டினர் படுகொலை செய்யப்பட்டனர். இவைகளெல்லாம் எப்பொழுது 50 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த 50 ஆண்டுகளில் மிக பெரும் அரசியல் கட்சிகள் என்ன சாதித்தன? இந்நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை இந்நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் வழங்கியதா? இந்நாட்டின் அரசியலமைப்பு சொல்லுகின்ற ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், சமூக பொருளாதார அரசியல் சமத்துவத்தை இந்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு நாளாக இந்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மிக பெரும் அரசியல் கட்சிகள் தந்தனவா? அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் மறுமை இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது. கிட்டத்தட்ட 43% மக்கள் பிலோ தி பாவர்ட்டி